வணக்கம் மக்களே! சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு, இல்லத்தரசிகளுக்கு குட் நியூஸ். உங்களுடைய வங்கி கணக்கிற்கு ரூ. 5000 வரப்போகுது. யாருக்கெல்லாம் இந்த ரூ. 5000 கிடைக்கப் போகுது? எப்போ குடுக்கப் போறாங்க? மற்றும் இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? என்ன தகுதி வேணும்? அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். தேர்தலுக்காக எல்லா கட்சிகளும் பணத்த கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் ஓரிரு நாட்கள்ல இந்த ரூ. 5000 உங்களுடைய வங்கி கணக்கிற்கு வரவு வைக்கப்படும்னு சொல்றாங்க. ஏற்கனவே தமிழக அரசானது வங்கி கணக்கில் ரூ. 5000 பார்த்தீங்கன்னா, போன மாசம் வரவு வச்சாங்க. இது போக மத்திய அரசானது ரூ. 12,000 விவசாயிகளுக்கும் மற்றும் உரம் மானியம் வாங்கக்கூடியவங்க, கேஸ் சிலிண்டர் மானியம் வாங்கக்கூடியவங்களுக்கு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக எடப்பாடி அவர்கள் குடும்ப விளக்கு திட்டமாக பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் ரூ. 2,000 ஒன் டைம் பேமெண்ட்டா கருணை தொகையாக கிட்டத்தட்ட ரூ. 10,000 கொடுக்க போறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, மோதிரம் பார்த்தீங்கன்னா இலவசமா குழந்தைகளுக்கு வழங்கப்படும். அதே மாரி மாதந்தோறும் உரிமை தொகையாக ரூ. 2,500 கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாரி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எக்கச்சக்கமான இலவச வாக்குறுதிகள் வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு தமிழக மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, திமுக தரப்புலேருந்து கொடுத்த ரூ. 5,000 வங்கி கணக்கிற்கு போயிருக்கு. அதே மாரி மத்திய அரசு ரூ. 12,000 பெண்டிங்கில வச்சிருக்காங்க. தேர்தலுக்கு முன்பாக தான் அந்த அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னும் ஓரிரு நாட்கள்ல இல்லத்தரசிகளுக்கு ரூ. 5,000 கிடைக்கப் போகுது. ஸோ இதை எப்படி வாங்கணும்? எப்படிலாம் அப்ளை பண்ணணும்? அப்படிங்கிறத டீட்டெயிலா நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேர்தலுக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. இந்த நேரத்துல இல்லத்தரசிகளுக்கு ரூ. 5,000 அறிவிச்சிருக்காங்க. ஸோ வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பெண்களுக்கு மட்டும் தான் இந்த ரூ. 5,000 கிடைக்கப் போகுது. மற்றும் உங்களுடைய வங்கி கணக்க பொறுத்தளவு நீங்க கூட்டுறவு சொசைட்டில அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. அதே மாரி எஸ்பிஐ பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பாண்டியன் கிராம வங்கி, ஸோ இந்த வங்கிகள்லாம் நீங்க அக்கவுண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த தடங்கலும் இல்லாம உங்களுடைய அக்கவுண்டுக்கு ரூ. 5,000 வந்து சேரும். மத்தபடி நீங்க பிரைவேட் பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க, வரவு செலவு இல்லாம அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு சில சிக்கல்கள் ஏற்படலாம், தாமதம் ஏற்படலாம், ஏன் வராம கூட போகலாம். அதனால முடிஞ்ச அளவு கவர்மெண்ட் பேங்க் சைட்ல நீங்க அக்கவுண்ட் வச்சிருக்கிறது நல்லது. ஏன்னா இனிமேல் எலெக்ஷனுக்கு அப்புறமா அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், தாவேகாவா இருக்கட்டும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ரூ. 2,000 மேல தான் உரிமை தொகை வரப்போகுது. ஸோ அதனால மக்கள் வந்து உங்களுடைய ரேஷன் அட்டையும், உங்களுடைய பேங்க் அக்கவுண்டும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய ஆதார் அட்டைய உங்களுடைய பான் கார்ட்லயும், வங்கி கணக்குலயும் 2லயும் இணைச்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர பொறுத்தளவு ஆதார் அட்டைக்கு எது குடுத்துருக்கீங்களோ, அதவே பேங்க் அக்கவுண்ட் மற்றும் ஓட்டர் ஐடி, பான் கார்டு எல்லாத்துக்கும் அதையே குடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு அக்கவுண்ட்ல பணம் போட்டா கூட மெசேஜ் பார்த்தீங்கன்னா, உடனடியா வரும். அதே மாரி அக்கவுண்ட்ல மினிமம் பேலன்ஸ் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் மெசேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா கிளியரா வந்து சேரும். ஏன்னா தமிழக அரசானது உரிமை தொகை போடுறாங்க அப்படின்னா, மாதம் மாதம் உங்களுக்கு ரூ. 1000 வரவு வைக்கப்பட்டதுன்னு மெசேஜ் இதுவரைக்கும் வந்திருக்கும். ஒரு வேளை நீங்க மேல்முறையீடு பண்ணி ரிஜெக்ட் ஆனா கூட நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கும். ஸோ இப்படி கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு எந்த அதிகாரப்பூர்வ தகவல் வந்தாலும் சரி, உங்களுடைய மொபைல் நம்பருக்கு தான் வரப்போகுது. இந்த ரூ. 5,000 வழங்குறதுக்கு அரசு தரப்புல இருந்து ஒரு ஆர்டிக்கல் வெளியா இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் தகுதி வாய்ந்த 1.31 கோடி குடும்ப தலைவிகளுக்கு உதவித்தொகை மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகை என்ற வகையில் அரசு ரூ. 5,000 வழங்கி பெண்களை மகிழ்வித்தது. ஸோ ஏற்கனவே தமிழ்நாட்டில அதாவது போன மாசம் பார்த்தீங்கன்னா, 3 மாதத்திற்கான உரிமைத் தொகை ரூ. 3,000 பிளஸ் கோடைக்கால சிறப்பு தொகைன்னு சொல்லிட்டு ரூ. 2,000 சேர்த்து ரூ. 5,000 பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய அக்கவுண்ட்ல வரவு வச்சாங்க. ஸோ இப்போ அந்த வகையில் தற்போது புதுச்சேரி அரசும் பெண்களுக்கு நிதியுதவி வழங்கும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது அங்குள்ள பெண்களுக்கு ஜாக்பாட் அடித்தது போல மகிழ்ச்சியை தந்துள்ளது. ஸோ தமிழகத்தில தான் உரிமைத் தொகை ரூ. 1,000 புதுச்சேரியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்க உரிமைத் தொகை ரூ. 2,500 மாசத்துக்கு குடுக்குறாங்க. ஸோ 2 மாத உரிமைத் தொகையை சேர்த்து ரூ. 5,000ன்னு வர வைக்க போறாங்க. ஸோ அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் இப்ப வெளியாயிருக்கு. புதுச்சேரி லெப்டினன்ட் கவர்னர் கே. கைலாஷ்நாதன் வறுமை கோட்டு கீழ் உள்ள குடும்பங்களில் உள்ள பெண் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூ. 2,500 வீதம் 2 மாதங்களுக்கு நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். ஸோ புதுச்சேரியினுடைய கவர்னர் பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்களுக்கு குறிப்பா குடும்பத் தலைவிகளுக்கு ரூ. 2,500 2 மாதத்துக்கு சேர்த்து ரூ. 5,000 வழங்க போறதாக சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்தம் ரூ. 5,000 ஒவ்வொரு பயனாளிக்கும் கிடைக்கும். இதன் மூலம் புதுச்சேரியில் உள்ள சுமார் 63,000 பெண் குடும்பத் தலைவர்கள் இந்த உதவியை பெற உள்ளதாக கூறப்படுகிறது. டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் முறையில் பெண்களின் வங்கி கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்பட உள்ளது. ஸோ புதுச்சேரியில பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டு கீழ் உள்ள சர்வே படி 63,000 பெண் குடும்பத் தலைவிகளுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அதாவது நேரடி வங்கி கணக்குல பார்த்தீங்கன்னா, வர வைக்கப்படக்கூடிய இந்த முறையில உங்களுடைய வங்கி கணக்கில் ஸோ இந்த ரூ. 5,000 போடப்படும்னு சொல்றாங்க. வறுமை கோட்டு கீழ் உள்ள குடும்பங்களின் பெண் தலைவிகள் மற்றும் அரசின் சமூக பாதுகாப்பு உதவியை பெறுபவர்கள் இதற்கு தகுதியானவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வறுமை கோட்டு கீழ் வாழும் 63,000 குடும்பத் தலைவிகள் இந்த நிதியுதவியை பெற உள்ளனர். ஸோ குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, முக்கியமா வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்களும் மற்றும் அரசினுடைய அனைத்து திட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா? முடிஞ்ச அளவு அரசினுடைய நிதி பெறக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இதுக்கு தகுதியுடையவர்கள் தான் சொல்லியிருக்காங்க.
வறுமை கோட்டு கீழ் வாழக்கூடிய 63,000 குடும்ப தலைவிகளுக்கு இந்த நிதியுதவி பார்த்தீங்கன்னா, இன்னும் 1 வார காலத்திற்குள் பெறுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளுமே இருக்கு. புதுச்சேரியில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள மாதாந்திர நிதியுதவி திட்டத்தின் கீழ் 1 மாதத்திற்கு ரூ. 2,500 வழங்கப்படுகிறது. தற்போது தேர்தல் வரவுள்ளதால் அடுத்த 2 மாதங்கள் அதாவது மார்ச் மற்றும் ஏப்ரல் தொகையாக சேர்த்து மொத்தம் ரூ. 5,000 ஒரே தவணையில் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. ஸோ தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. தேர்தலுக்கான தேதி அறிவிச்சதுக்கு அப்புறமா அரசு தரப்புல இருந்து எந்த திட்டங்களும் பார்த்தீங்கன்னா அறிவிக்கக்கூடாது. எந்த ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா குடுக்கக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த 2 மாசத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 2,500, 2,500 சேர்த்து ரூ. 5,000 மொத்தமாக கொடுக்க போறதா சொல்றாங்க. பெண்கள் தங்களின் குடும்ப செலவுகளை சமாளிக்க உதவும் விதத்திலும், பெண்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தவும், குடும்ப வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கவும் இந்த தொகை வழங்கப்படுவதன் நோக்கமாக சொல்லப்படுகிறது. குடும்ப தலைவியை பொறுத்தளவு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகாம இருப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. அவர்களுக்கு எல்லாமே சம்பளம் அப்படிங்கிறதே கிடையாது. இவர்களுடைய பிள்ளைகள் படிப்பு, வீட்டு செலவு மற்றும் பொருட்களுடைய விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏத்திட்டாங்க. இந்த நிலைமையில இந்த ரூ. 5,000 ஆனது அவர்களுக்கு பெரிய உதவிகரமான விஷயமா இருக்கும். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தமிழகத்தில் 3 மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை முன்கூட்டியே வழங்கப்பட்டுள்ள நிலையில், புதுச்சேரியிலும் மகளிர் உரிமைத் தொகை முன்கூட்டியே வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்திலையும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது. புதுச்சேரியில எலெக்ஷன் வரப்போகுது. 2 ஸ்டேட்டுக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனி சிஎம் இருக்காங்க. இருந்தாலும் தமிழகத்தோட சேர்ந்து தான் அந்த புதுச்சேரியுமே. ஏன்னா 2லயுமே பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தமிழகத்தை பொறுத்தளவு ஏற்கனவே இந்த உரிமைத் தொகை ரூ. 5,000 குடுத்துட்டாங்க. புதுச்சேரியில பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்பாக குடுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு வச்சாங்க. இந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா குடுக்க போறாங்க. ஏற்கனவே விதவை பெண்கள் ஓய்வூதியம், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை, கர்ப்பிணி பெண்களுக்கான நிதியுதவி, 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கான ஓய்வூதியம் மற்றும் சுய உதவிக்குழுக்கான உதவிகள் என பல திட்டங்களை புதுச்சேரி அரசு முன்னெடுத்து வருகிறது. தமிழகத்தில எப்படி பெண்களுக்கு, முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் ஸ்கீம் மூலியமா பார்த்தீங்கன்னா உதவித்தொகை குடுக்குறாங்களோ, அதே மாரி புதுச்சேரியிலயும் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு, பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சுய உதவிக் குழுக்கள் மூலியமாக பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா பல திட்டங்கள ஸ்கீம்ஸ் மூலியமா குடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த வரிசையில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த ரூ. 5,000 நிதியுதவியும் பெண்களுக்கு பெரும் பக்கபலமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. தமிழகமா இருந்தாலும் சரி, புதுச்சேரியா இருந்தாலும் சரி, பெண்களுடைய ஓட்டு வாங்குனாங்க அப்படின்னா, அதிகப்படியான வித்தியாசத்தில ஜெயிக்க முடியும். அதனால தான் பெண்கள டார்கெட் பண்ணியே நெறைய ஸ்கீம்ஸ் தமிழகத்தில எல்லா கட்சிகளும் வாக்குறுதிகளா குடுத்துருக்காங்க. அதே மாரி புதுச்சேரியிலயும் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ற மாரி இருக்கும். ஆண்கள பொறுத்தளவு விவசாயிகளுக்கும், மற்றபடி பார்த்தீங்கன்னா, பெரிதளவுல ஸ்கீம் அப்படின்னே சொல்ல முடியாது. இப்போ பெண்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 5,000 ஆனது முற்றிலும் கொடுக்கப்படுது. தமிழக அரசானது உதவித்தொகை ரூ. 5,000 ஏற்கனவே குடுத்துட்டாங்க. மீண்டும் பெண்களுடைய வங்கி கணக்குல ரூ. 5,000 வர வைக்கப்படும்னு சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா இது உண்மையான விஷயம் கிடையாது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே ரூ. 5,000 குடுத்து முடிச்சுட்டாங்க. இனிமேல் அவங்க தரப்புல இருந்து ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சா மட்டும் தான் அது நம்ம தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து சேரும். இப்போதைக்கு அறிவிச்சிருக்கிறது புதுச்சேரி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் இந்த ரூ. 2,500 உதவித்தொகையும் பிளஸ் இந்த ரூ. 5,000 ஆனது மொத்தமாவும் குடுக்குறாங்க. 2யும் பார்த்தீங்கன்னா குழப்பிக்க வேண்டாம். தமிழகத்தில ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்கீம்க்கு மட்டும் தான் தமிழக மக்களுக்கு எல்லாமே கிடைக்கப் போகுது. புதுச்சேரிய பொறுத்தளவு அங்க வேற சிஎம் இருக்காங்க. அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில நலத்திட்டங்கள் அறிவிப்பாங்க. இத ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, புதுச்சேரியில வாழக்கூடிய மக்களும் தமிழர்கள் தான். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஸ்கீம் பெரிதளவு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதிகமா பார்ப்பாங்க. அவர்களுக்காக தான் இந்த ஒரு பதிவு. ஆளும் கட்சியான திமுக மகளிர்களுக்குன்னு சொல்லிட்டு நெறைய ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா அறிவிச்சுட்டாங்க. தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க நெறையா குடுக்க போறோம். குடும்ப தலைவிகளுக்கு முக்கியமா மாதந்தோறும் ரூ. 2,000 குடுக்க போறோம். இலவசமாக பேருந்துகள்ல பயணம் செய்யலாம். விடியல் பயண திட்டம் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா, பென்ஷன உயர்த்தியிருக்கிறதாவும் சொல்லிறாங்க. இது போன்று எக்கச்சக்கமா அறிவிச்சுட்டாங்க. அதே மாரி எதிர்க்கட்சியான அதிமுகவும் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு நாங்க குடும்ப குலவிளக்கு திட்டம் மூலியமாக ரூ. 2,000 குடுக்க போறோம். கருணைத் தொகையாக ரூ. 10,000 குடுக்க போறோம். மற்றும் பெண்களுக்கு மட்டும் இலவசம் கிடையாது. ஆண்களுக்குமே இலவசமா இனி பார்த்தீங்கன்னா, பேருந்துகள்ல பயணம் செய்யலாம்னு சொல்லிட்டாங்க. கூட்டுறவு கடன்கள்ல மாற்றுத்திறனாளிகள் வாங்குன கடன்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தள்ளுபடி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் தாவேகா தரப்புலருந்து பார்த்தீங்கன்னா, நாங்க குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, தங்க மோதிரம் மற்றும் திருமணத்திற்கு 1 பவுன் தங்கம் பார்த்தீங்கன்னா குடுக்க போறோம். பட்டு சேலை இலவசமா குடுக்க போறோம். அதே மாரி குடும்ப தலைவிகளுக்கு ரூ. 2,500 குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு அப்புறமும் மக்களுக்கு நெறையா பயனடைற வகையில பார்த்தீங்கன்னா இருக்கு. இது எல்லாமே நீங்க கிளைம் பண்ணிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல பார்த்தீங்கன்னா, ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு அப்டேட் பார்த்தீங்கன்னா, உடனுக்குடன் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இது போன்று தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் 1 மாசம் இருக்கு. நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு வீடியோலயும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எக்கச்சக்கமா பார்த்தீங்கன்னா, தள்ளுபடிக்கான அறிவிப்பு தான் ரொம்ப பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பா பயிர்க்கடன், விவசாய கடன் மற்றும் தங்க நகைக்கடன். இது கூட்டுறவு சொசைட்டில வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு அதிகப்படியான தள்ளுபடிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, இன்னும் எந்த கட்சிகளும் பார்த்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல.
கூட்டுறவு கடன்கள் வாங்கியிருக்கக்கூடிய நார்மல் கடன்கள் வாங்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவர்களுக்கு மட்டும் தான் தள்ளுபடி அப்படிங்கிற மாரி எடப்பாடி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. தங்க நகைக்கான தள்ளுபடி பார்த்தீங்கன்னா, இன்னும் வரல. அத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா, அத மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு ஒரு ஃபாலோ குடுத்துக்கோங்க. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்லாம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதையுமே பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மத்திய அரசானது ரூ. 12,000 குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா, அது இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. ஸோ மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரும்போது, அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ தேர்தலுக்கு முன்பாகவே விவசாயிகளுடைய வங்கி கணக்குலயும் கேஸ் மானியம் உஜ்வாலா திட்டத்தின் மூலியமா வாங்கிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கும் அதே மாரி உர மானியம் வாங்கிட்டு இருப்பாங்க விவசாயிகள். ஸோ அவர்களுடைய வங்கி கணக்குலயும் வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுலலாம் நீங்க சேரல அப்படின்னா சேர்ந்துக்கோங்க. எப்படி சேரணும்? தேவையான ஆவணங்கள் என்னென்ன? அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோவா போட்டிருக்கோம். ஸோ அத நீங்க போயிட்டு உள்ள போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிரும். டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். பிஎம் கிசான் திட்டத்தின் மூலியமாக ரூ. 2,000 பார்த்தீங்கன்னா, 22வது தவணை இன்னும் வராம இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுலேருந்தும் இன்னும் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வரல. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாசத்தினுடைய 2 வாரங்களுக்குள் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான அறிவிப்பும் இன்னும் ஒரு சில நாட்கள்ல வெளியாகும். அதையுமே நம்ம சேனல்ல அடுத்து அப்டேட்டா குடுப்போம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றி.